தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 அதிமுக விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைய தினம் அந்த மாவட்டத்தில் உள்ள மீட்டிங் நடந்திருக்கு. அதில் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது இரு தரப்பிற்கு இடையே. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த திரு சி.வி. சண்முகம் அவர் இபிஎஸோடு அதிருப்தியில் இருக்கிறாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ கைகலப்புலாம் ஏற்பட்டிருக்கு. எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கிறது? அதிமுக கிட்டத்தட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் தான். அதுக்கு அதையும் மறுக்க முடியாத ஒரு உண்மைன்னு வச்சுங்களேன். காரணம் என்ன, அவருடைய ஈகோ இன்னைக்கு அந்த கட்சியை அழித்து கொண்டு இருக்கிறது. என்னதான் முடிவுல இருக்காருன்னு தெரியல. எப்படியும் அப்படி ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறவரு, இல்லை கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கிறவரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்ட கட்சியா இருந்தால் அவருடைய முடிவாகவே இருக்கலாம். இது அந்த கட்சியை நான் உருவாக்குனேன், நான் அந்த கட்சியை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கூட சில பேர் நினைக்கலாம்னு வச்சுங்களேன். சில பேர் இந்த கட்சியை நான் உருவாக்குனேன், இப்போ டிடிவி இருக்காரு, சீமான் இருக்காங்க, அந்த கட்சியெல்லாம் அவங்களுடைய கட்சி, அவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி உருவாக்கி இருக்கப்போ அந்த கட்சியில நான் சொல்றது நீ கேட்கலன்னா போ அப்படிங்கிறது, அது அப்படி அவங்க நியாயமா கூட இருக்கலாம். ஜனநாயகத்துல அது சரியா இருக்காது. காரணம், மாற்று கருத்து என்ன சொன்னாலும் நீ வெளியே போன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். ஒரு அரசியல் இயக்கம் நடத்திட்டு இருக்கிற தலைமை தாங்கி ஒரு நடத்துறவர் ஒரு 1000 பேரை சேர்த்துக்கும் போது சில பேர் சில கருத்து வேறுபாடுகளோட பேசுற போது அவங்கள நியாயப்படுத்தி அவங்கள சமாதானப்படுத்தி அரவணைச்சு போறது தான் ஒரு வெற்றியாளனா இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலில் இருந்து அதிமுகவுக்கு ஒரு சறுக்கல் வச்சுங்களேன். ஸோ அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அப்போ பாஜக கூட்டணியிலேருந்து திடீர்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து வெளியே வந்தார். இனிமே கிடையவே கிடையாது, பாஜக கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் அப்புறம் திடீர்னு பாஜக கூட்டணி ஆரம்பிச்சாரு. 2026 தேர்தலில் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, விஜய் தரப்பு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. 234 பாதி பாதி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் எனக்கு கிடைத்த தகவல், ஒரு கட்டத்தில் 80 தொகுதிகள் 80 தொகுதிகள்ங்கிறத ஃபைனல் ஆகுது. 80 தொகுதி கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு துணை முதல்வர் மட்டும் கொடுங்க அப்படின்னு விஜய் தரப்பு கேட்கையும் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஈவன் தோ பிஜேபி இதை சொல்லுது, இல்லை நீங்கள் வேணா விஜயோட கூட்டணி அமைச்சிருங்க, நம்ம ஒதுங்கிக்குவோம், திமுகவை நீங்கள் தோக்கடிச்சிடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. தான் முதல்வர் என்ன அவர் நினைக்கிறாரு, ஒரு ஸ்டேஜில் தாவேக்கா நம்மளோட சேர்ந்துட்டு கடைசியில் நம்மளை காலவாரி விட்டுருவோம்னு நினைக்கலாம். ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார். அப்போ எல்லாமே தாவேக்காக இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக பட் தேர்தல் கரெக்டாக முடிவுகள் வந்தது. அதில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுக. எதிர்பாராத ஒரு முடிவுகள்னு வச்சுங்களேன். இதில் தான் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது, டக்குன்னு முடிவு மே 4ஆம் தேதி முடிவு வருது. முடிவு வந்த உடனேயே சில அரசியல் நகர்வுகள் நடத்தப்படுகிறதுன ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் தான் சிஎம், அப்படியே கேபினட்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு திமுக சொல்லுது. ஓகே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தில் திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகாவும் தடுமாறுறாங்க. சரியா இருக்காது. காரணம், பிஜேபி கூட்டணியில இருந்து ஜெயிச்சது அதிமுக, நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா சரியா இருக்காதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அது கொலாப்ஸ் ஆகும். தொடர்ச்சியாக அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. விசிக தலைவர் திருமாவளவனை சிஎம் ஆக்குவோம், நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், கேபினெட் அப்படியே அதிமுக கேபினெட்டாகவே இருக்கட்டும், திமுக வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த விஷயத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே முடிவு ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேட்டார். ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்கிறாரு, சிஎம் நான் தான் இருக்கணும்,
இல்லைங்க நீங்க டெப்டி சிஎம்மா கூட இருந்துக்கலாங்க நீங்க வாங்கன்னு சொல்லி பேசி பார்த்தாங்க. அவர் ஒத்துக்கல. கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த திட்டமும் தோல்வியை தழுவியது. இதுதான் இன்னைக்கு குழப்பத்துக்கு காரணம். நீங்க கிட்டத்தட்ட சி.வி. சண்முகமா இருக்கட்டும், வேலுமணி அந்த டீம் திடீர்னு ஒரு முடிவு பண்ணி வெளியே வந்ததுக்கு காரணம் அதுதான். அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்மளாம் அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏன் நீங்க வேண்டான்னு சொன்னீங்க? நம்ம கட்சி உங்களுடைய கட்சியா? எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து தான் நீங்க முடிவு எடுத்திருக்கணும். அப்படிங்கிற கோவத்துல தான் இந்த பிரச்சனை வருது. அதுல தான் முடிவு என்ன பண்றாங்க, ரைட்டு நீ ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, நான் திருமாவளவனை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இந்த முறை நாங்க வந்து விஜய ஏத்துக்கிறோம். நீங்க சொல்றத நாங்க கேட்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு புரண்டு பிடிக்கிறாங்க. சம்பந்தமா ஏற்கனவே எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலேயே காரசாரமும் யாரு கேட்டு நீங்க முடிவெடுத்தீங்க? ஏன் திருமாவளவன் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இதுதான் விஷயம். இதுலதான் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹீட்டா ஆர்கியூ பண்றாங்க. இதன் தொடர்ச்சியா தான் பாத்தீங்கன்னா இந்த 25 பேர் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் அண்ட் வேலுமணி தரப்புல தலைமை ஏற்று அவங்க ஒரு 25 எம்எல்ஏக்கள் வெளியே போறாங்க. அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யாருக்கு? சட்டமன்றத்திலேயே ஆமா கொறடாவுடைய உத்தரவை மீறி அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு முடிவு பண்ணிட்டார். இவங்க எல்லாமே நம்மளை எதிர்த்தவங்க. ஸோ இனிமே அவங்கள வந்து நம்ம வச்சுக்கிட்டா கட்சியில சரியா இருக்காது அப்படின்னு அன்றைக்கு இரவே முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு இந்த பிரச்சனையான அன்னைக்கு முடிவு பண்ணிட்டார் அவர். இதன் தொடர்ச்சியா தான் இப்ப என்ன இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில நடந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் ஒரு மோதல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த பசுபதி தான் அந்த ஆக்சுவலா சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளராக இருந்தாரு. அவங்களாம் நீக்கப்பட்டாங்க. வேலுமணிலேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட அந்த 25 எம்எல்ஏக்கள் பதவி என்னென்ன பதவியில் இருந்தாங்களோ பெரும்பாலானோர் மாவட்ட செயலாளர்கள் கே.பி. அன்பழகன் ஆரம்பிச்சு எல்லாமே மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. அந்த எல்லாத்தையுமே பதவி எடுத்துட்டு புதுசா போட்டாங்க. அதுக்கு தான் விழுப்புரத்திலையும் புதுசா மாவட்ட செயலாளராக போட்டார். புதிய மாவட்ட செயலாளர் தலைமையிலானதான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டம் பசுபதி அவர் யாருன்னா சி.வி. சண்முகத்தோட இருந்தவர். அவர் ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அவங்க 2 பேருமே சமூகம் ஒரே சமூகம் தான், வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு இந்த முறை விழுப்புரத்தில் அவர் சீட்டு கேட்டார். யாரு? பசுபதி கேட்கிறார். ஏன்னா இவர் வந்து சி.வி. சண்முகம் மயிலத்துக்கு போயிட்டார். ஸோ அவர் வந்து எனக்கு நீங்க விழுப்புரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. விழுப்புரம் வாங்கி தரல சி.வி. சண்முகம். அந்த கோவத்தில் இருந்த டைம் கரெக்டா எடப்பாடி பழனிசாமி அவரை பயன்படுத்தி அவர் மாநில ஆக்கிட்டார். இதன் தொடர்ச்சியா தான் இப்ப இன்னைக்கு செஞ்சியில மீட்டிங் நடக்குது. அது வந்து மயிலத்துக்கு உட்பட்ட அந்த மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியா செஞ்சில நீங்க ஆலோசனை கூட்டம் இருக்கும்போது எங்க எம்எல்ஏ இல்லை அவரு சி.வி. சண்முகத்தை ஏன் கூப்பிடாம நீங்க எப்படி மீட்டிங் நடத்துறீங்கன்னு பிரச்சனை உள்ளுக்குள்ள. அதில் தான் அடிதடி ஆகுது. கார் கண்ணாடி மாவட்ட செயலாளருடைய கார் கண்ணாடி உடைப்பு இந்த வரைக்கும் போய் நிற்குது. எடப்பாடி பழனிசாமி இதை ரசிக்கிறார் என்றால் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது. இதுதான் நீங்க அதிமுக தொண்டர்களுடைய வருத்தம். ஏன்னா நீங்க நல்லதோ கெட்டதோ சி.வி. சண்முகம் அதிமுகவுடைய முக்கிய தலைவர். அது குறிப்பிட்ட பெரிய ஒரு வட மாவட்டங்களில் பலம் வாய்ந்த ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதியா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா கே.பி. அன்பழகன், கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் கூட சி.வி. சண்முகம் தான் கொஞ்சம் பவர்ஃபுல் லீடரா இருக்கார். இப்போ அவரை எதிர்த்து நீங்க ஒருத்தரை போட்டு அரசியல் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை ஆகுது. புரியுதுங்களா? நீங்க அன்னைக்கு சி.வி. சண்முகத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். கோபக்காரர் தப்புன்னு சில வார்த்தைகளை பேசி விடுவார். பட் அதை தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் சி.வி. சண்முகம் அவர்கள். ஏன்னா இந்த ஒற்றை தலைமைக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பு போடப்பட்ட வழக்குகளை எல்லாத்தையும் சி.வி. சண்முகம் தான் இப்ப முடிச்சு கொடுத்தாரு. அவர் நீங்க உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், தேர்தல் கமிஷனா இருக்கட்டும், இங்கே ஹைகோர்ட்டா இருக்கட்டும், எல்லா வழக்குகளிலையும் சி.வி. சண்முகம் அவர் என்ன 10 ஆண்டு காலமாக சட்டத்துறை அமைச்சராக இருந்ததன் எதிரிலையும் அவர் பண்ணார். புரியுதுங்களா? இன்னைக்கு அவர் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து இன்னைக்கு காயப்படுத்தணும், அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து சரியா இருக்காது.
இந்த சம்பவம் இந்த சம்பவம் இதே மாரி போனால், கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் சம்பவம் ஆயிரும். என்ன? கொலை நடக்கிறது கூட ஆச்சரியப்படுறதில்ல. என்ன காரணம்னா, இது ஒரு ஈகோ பிரச்சனை தானே ஹக்கீம் இதுல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, சி.வி. சண்முகத்தோட அவர் கையில அவருக்கு கீழ இருந்த ஒரு நபரை கொண்டாந்து மாவட்ட செயலர் ஆக்கி, அவரை வைத்து இவர் மோதி மோதி பார்க்கும்போது, சி.வி. சண்முகம் தரப்புக்கு ஒரு ஈகோ தானே. எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு நாள் வந்து அவரை காப்பாற்ற முடியும்னு நினைப்பாங்கல்ல அவங்க. பதவி வேணா ரைட்டு, நாங்க அடிச்சோம்னா உன்னால யார் வந்து காப்பாத்துறான்னு பார்ப்போம்னு நினைப்பாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். அது வட மாவட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கும். என்ன அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்கள்ல தவிர்த்து மீதி இருக்கிறவங்கள்ட்டயாவது கொஞ்சம் சமாதானமா இவர் பேசலைன்னா கூட பரவாயில்ல, தூதர் யாரையாவது அனுப்பி சமாதானப்படுத்தி அவங்கெல்லாம் ஒருங்கிணைத்தால் தான் ஒழிய அதிமுகவுடைய எதிர்காலம். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏற்கனவே வேலுமணி உட்பட 9 பேர் போர்க்கொடி தூக்குனாங்க. அவங்க கூட ஒரு அறிக்கை கூட கொடுத்திருந்தாங்க. நாங்க அடிமட்ட தொண்டராவே இருந்துட்டு போறோம். நீங்க கொடுத்த பதவியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஆமாமா. பழைய பதவியை கொடுக்காம நீங்க புதிய பதவி, ஒரு அலங்கார பதவி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாங்க. சி.வி. சண்முகம் ஒரு படி மேல போய் நான் கட்சியில உறுப்பினரா இருக்கிறேனா இல்லையான்னு பொதுச் செயலாளர்ட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு இப்ப இப்ப இப்படிப்பட்ட ஒரு கிளாஷ் நடக்குதுல்ல சார். இப்போ இவங்கலாம் போகட்டும். இதான் நல்ல ஷாக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா? இது நான் திமுகவோட ஒப்பிட்டு ஒரு விவகாரத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 36 பேர் கொண்ட குழு மு.க. ஸ்டாலின்ட்ட ஒரு அறிக்கை குடுக்குறாங்க. மு.க. ஸ்டாலின் அந்த 36 பேர் கொண்ட குழுவுல கைப்புண்ணுக்கு ஏது கண்ணாடிங்கிற மாதிரி பளிச்சுன்னு தெரியும். பல மாவட்ட செயலாளர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும். பல முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும். அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுங்கள் என்று அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கல. நிச்சயமாக எடுத்தால் அவர்கள் உடனடியாக தாவேகாவிற்கோ மற்ற கட்சிக்கோ செல்வதற்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ மு.க. ஸ்டாலின் அமைதியா இருக்கிறாரு. எதுவும் எடுக்கக்கூடாது இப்போ. இல்ல. அவர் ஃபாரின் போயிருக்காரு. வந்து நீங்க வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்திலோ, 2வது வாரத்திலேயோ பல மாற்றங்கள் இருக்க போகுது திமுகல. அதிரடி நீக்கங்களோ கரெக்ட். நீங்க ஒரு விஷயம் கரெக்ட். நீங்க நான் என்ன சொல்றேன், இவ ஜார்ஜேன்னு இருந்தது. ஜானகி அம்மாள், ஜெயலலிதா பிரிந்து இருந்தது. சேவை, ஆமா, சேவல், இரட்டைப்புறா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இதே ஒரு சூழ்நிலை இதே மாதிரி தான் அடிதடியானது. நீங்க ஒரே குடும்பத்துல 2 பேரும் பிரச்சனை அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி ரசிக்கிறது வந்து சரியா இருக்காது. தன்னை எதிர்க்கக்கூடிய எல்லாமே போயிடுவாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? நீங்க சேமா வேலுச்சாமியை போட்டிருக்காரு கோயம்புத்தூர்ல, வேலுமணியை எடுத்து தூக்கிட்டு போட்டிருக்காரு. புரியுதுங்களா? ஆனா சேமா வேலுச்சாமி பேசும்போது நான் வந்து வேலுமணியை கூப்பிட்டேன், பழைய மாவட்ட செயலாளர் கூப்பிட்டேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க தயவுசெய்து அவரை விமர்சனம் பண்ணாதீங்க யாரும். நீங்க அதிமுகவில் வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ண முடியாது, தேவையில்லைன்னு சொல்றாரு. ஸோ நீ ஒருத்தர் அப்படி பேசலாம். இங்க பசுபதி வேற மாதிரி இருக்காரு. அவர் பேர் என்ன, சி.வி. சண்முகத்தை ஒருமையில விமர்சனம் பண்றாரு. நீ அவர் மீட்டிங்கை கேட்டீங்கன்னா நீ சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கு உச்ச கோவம் வந்துடும். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணி அவர் பேசுறாரு. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி ரசிக்கிறாருன்னு தெரியல. சரியா இருக்காது. ஏங்க நீங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு காம்படிட்டர் ஒரு பெரிய ஆள் வந்துருச்சு, இன்னொரு ஆள் வந்துருச்சு, டிவிகேன்னு ஒரு கட்சி வந்துருச்சு. நேற்று வரைக்கும் திமுக மட்டும்தான் இருந்தது உங்களுக்கு. பட் இன்னொரு கட்சி வந்துருச்சு, இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நீங்க எங்க போனாலும் போய் வேற எங்க போறாங்க, திமுக போறாங்களா பார்க்கலான்னு நினைச்சுட்டு இருந்தவர் இப்ப எல்லாம் டிவிகேக்கு போறாங்க. அது பலம் இல்லமா பலவீனமாங்கிறதெல்லாம் அப்புறம். பட் அதிமுக ஒரு கூட்டம் போயிடுறாங்கல்ல, நிர்வாகிகள்லாம் போயிடுறாங்கல்ல, அது சரியா இருக்குமா? அது இப்போ நீங்க சி.வி. சண்முகம் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் சி.வி. சண்முகம் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது எங்க போய் நிற்கும்? அது சரி ரைட்டு, இனிமேல் அதிமுக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மரியாதை இருக்காது, நம்மளை அவமானப்படுத்துவாங்கன்னு சி.வி. சண்முகம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரா இல்லையா? இல்ல இன்னைக்கு கூட பத்திரிகையில செய்திகள் வருது, அவர் தாவேகா கிட்ட பேசிட்டு இருக்காரு, மாநில அளவுல பொறுப்புகள் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி. இருக்கலாம் அதான் நான் சொன்னேன், இருக்கலாம். வருத்தம். இதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்கிறேன் நான். சரி நீங்க சி.வி. சண்முகம் சி. விஜயபாஸ்கர் என்ன நினைச்சாரு, மாவட்ட செயலாளர் தூக்குனீங்க. மாவட்ட செயலாளர் இப்போ அவர் கூட இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அவர் ஆக்கி வச்சிருந்தா அவர் இருந்திருப்பாருங்க, பெருசா அவர் போறதுக்கு விருப்பமே இல்லை அவருக்குன்னு சொல்றாங்க. போட்டு தவிர்க்க முடியல. காரணம் என்ன, வேற ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தரை போட்டு நீங்க புதுக்கோட்டையில் அவங்களை அவமானப்படுத்தும் போது அவங்களால என்ன பண்ணுவீங்க? சரியா இருக்காது இல்ல கேம். அதனால
எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த மூவ்ங்கிறது கட்சியை பலவீனப்படுத்துறதை தாண்டி நீங்க என்ன நினைக்கிறாரு, அங்க தனக்கு நீங்க சொன்ன மாதிரி தனக்கு எதிரான ஆட்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைத்தால் நீங்க என்ன கட்சியுடைய நிறுவன தலைவரான்னு கேக்குறேன் நான். இல்ல சார். இப்போ இத பத்தி நம்ம அதிமுகவினர்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, யார வேணா மன்னிச்சிடலாம். எஸ்பி வேலுமணி, இன்னும் நத்தம் விஸ்வநாதன், கேசி வீரமணி இவங்கள கூட மன்னிச்சு விட்டுறலாம். இவரு சி.வி. சண்முகத்த மட்டும் மன்னிக்க கூடாது. ஏன்னா, அவருக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி யார் ஆட்சி அமைக்கிறாங்க அந்த விவகாரத்துல வந்து அவரு இபிஎஸ்ஸ வந்து அடிக்கவே பாய்ஞ்சாரு. அதனால எங்க பொதுச் செயலாளரே வந்து இப்படி பண்ணுவாரா? அப்படின்னு சொல்லி கடுமையான நம்ம தான் ஃபர்ஸ்ட் விமர்சனங்கள் அதிமுக. தமிழ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா பண்ணோம். கண்டிப்பா. இன்னைக்கு நடந்த கூட்டத்துல அடிக்க பாய்ந்தார் சி.வி. இபிஎஸ் சண்முகம் நம்ம பேசணும். ஆமா, நம்ம சொன்னோம். உண்மைதான், நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சி.வி. சண்முகத்தை பத்தி எல்லாத்தையும் தெரியும். ஓகே, ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தவர்கள், ஜெயலலிதாவை கடுமையான விமர்சனம் செய்தவர்கள் காளிமுத்து, எஸ்.டி. சோமசுந்தரம், திருநாவுக்கரசர், ஏன் சென்னை வளர்மதி, எவ்வளவு பேரு கடுமையா விமர்சனம் பண்ணவங்க. ஆனா அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க ஜெயலலிதா. காரணம், கட்சிங்கிறது நம்ம விருப்பம் மட்டுமே இருந்தால் கட்சியில எல்லாம் சரியா இருக்காது. புரியுதுங்களா? இது அவருக்கு கடந்த கால வரலாறு இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் தன்னை விமர்சனம் செய்தவர்கள், தன்னை அலட்சியப்படுத்தவர்கள் எல்லாம் போய் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு தேடி போயிருக்காரு. எஸ்.டி. சோமசுந்தரத்தை போய் பார்த்து வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் குளிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குளிச்சுட்டு வரட்டும், நான் கூட்டிட்டு போறேன்னு உட்காந்து அவர் பாத்ரூம் போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் 3/4 மணி நேரம் எம்ஜிஆர் இத்தனையும் மக்கள் செல்வாக்கு அவ்வளோ கொண்ட ஒரு தலைவர் இருந்து எஸ்.டி. சோமசுந்தரத்தை தன்னுடைய கார்ல கூட்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? நீங்க பல விஷயங்கள் உதாரணங்கள் இருந்திருக்குது. இந்த ஈகோ என்னங்க ஈகோ உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட இந்த அதிமுகவை அழியணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அது தவறான ஒரு விஷயமா இல்லையா? லட்சக்கணக்கான தொண்டர்களை கேட்பது கிட்டத்தட்ட இப்பயும் பாத்தீங்கன்னா 1 கோடி கிட்டத்தட்ட நியர்லி 80 லட்சமோ 85 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுகவுக்கு. நீங்க இவ்வளோ நல்லாவே தெரியும். டிவிகேன்னு ஒரு கட்சி வந்திருக்கு, திமுக இருக்கு, அது ஆளுங்கட்சி. 1 கோடி அரௌண்ட் 1 கோடி போட்டிருக்காங்க. 1 கோடி 1.32 crore ஓட்டு. அதான் சார், 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் அப்ப அந்த தொண்டர்கள் நீங்க பிஜேபி எடுத்துருங்க, மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் கூட எடுத்துருங்க, அந்த ஓட்டு போட்ட கணக்கெல்லாம் பார்த்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீ ஒரு 80-85 லட்சம் வாக்காளர்கள் உங்கள் பக்கம் இன்னும் இருக்காங்கல்ல. அந்த ரெட்டை இலை அப்படிங்கிற அந்த ஒரு லெகசிக்கு ஒரு மேஜிக்கா அந்த ஒரு மேஜிக் சிம்பிள் இருக்குல்ல உங்கள்கிட்ட. ஏன் நீங்க இப்படி கட்சி இப்படி வீணாக்கிட்டா என்ன பண்ண போறீங்க? வருங்காலங்கள்ல என்ன பண்ண போறீங்க? சரியா இருக்காது. எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஒரு மூவ்ங்கிறது அதிமுகவை குழி தோண்டி போய்க்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் நீங்க பண்றீங்க, அதை பண்ண போறீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது சரியா இருக்காது. அது தொண்டர்களுடைய எக்ஸ்ட்ரீமா அவர் என்ன வைக்கிறார் இல்ல, எக்ஸ்ட்ரீமா என்ன நினைக்கிறாரு அவரு, என்ன நான் பொது செயலாளர் இருக்க கூடாது, அப்ப நான் ஒரு இந்த கட்சியை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படித்தானே அவருக்கு வந்து தன்னோட வாதமா வைக்கிறாரு. நான் பொது செயலாளர் இருக்க கூடாதுன்னா இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு மூவ் ஆச்சு, திமுக ஆதரவில் நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம்னு பேசுனீங்க, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் தொல் திருமாவளவன் தலைமையில ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு பேசுறப்ப நாங்கள்லாம் ஒத்துக்கிட்டோம். நீங்க முதல் இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றவங்களாம் ஒத்துக்கல, அதனால பிரச்சனை. 2வது முறை நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது நீங்க கெடுத்துட்டீங்க. அந்த ஆதங்கம் நியாயமானது தானேங்கிறேன் நான். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், ஏன்னா ஏற்கனவே நீங்க எதிர்கட்சியாக இருந்து 5 வருஷம் ஆச்சு, புரியுதுங்களா? 2021 to 2026 திமுக அதிமுக வந்து எதிர்கட்சியா இருந்தது. இப்போ ஒரு வாய்ப்பு வருது நம்மளுக்கு, அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கும் போது உங்களுடைய ஈகோ தானே அது. நான் இருந்தா நான் சிஎம் தானே, யாரு கேட்டுங்க முடிவு எடுக்கிறீங்க? நான் தான் சிஎம், நான் சிஎம் இல்லைன்னா நீ யாரு பதவி, என்ன அர்த்தங்கிறேன் நான். அதுதானே மீட்டிங், அந்த மீட்டிங்ல தானே உங்களுக்கு கேட்குறாங்க, அதுதானே பிரச்சனை. ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு முடிவுரை எழுதி கொண்டு இருக்கிறார் அதிமுகவிற்கு, புரியுதுங்களா? இது
ஏங்க நல்லாவே தெரியுது. விஜயபாஸ்கர் ஒரு வாரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. போறாருன்னு தெரியுது. நீங்க உண்மையிலேயே ஒரு தலைவர் என்னங்க பண்ணியிருக்கணும்? ஃபோன சமரசத்துக்கு போட்டு வந்து பேசு இல்ல ஃபோன் போட்டு பேசியிருக்கணும். நீங்க அட்லீஸ்ட் நேரா ஃபோன் போட்டு "என்ன பாஸ்கரே உனக்கு என்ன பிரச்சனை? வா பேசலாம் வாங்க" அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதானே எதிர்பார்க்குறாங்க. இப்பயுமே அதான் நினைக்கிறேன். இப்ப சி.வி. சண்முகமும் போகணும்னு நினைக்கிறாரு. வேலுமணி போயிரணும். இவங்கெல்லாம் போயிரணும்னு நினைக்கிறாரு. அது சரியா இருக்காது. தொண்டர்கள் ஒரு நாள் அவரை இதே மாரி வந்து நீங்க ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்துல நடக்கும் பிரச்சனை. ஒரு நாள் ஆய்வு கூட்டத்துக்கு நீங்க நடத்துவீங்க, கூப்பிடுவீங்க. அப்போ ஒரு தரப்பு கண்டிப்பா சி.வி. சண்முகம் தரப்போ, வேலுமணி தரப்போ, நத்த விஸ்வநாதன் தரப்போ யாராவது ஒருத்தர் உள்ள பிரச்சனை பண்ணுவாங்க. இதே மாரி என்னது கலவரம் நடக்கும் ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில். அதை தான் விரும்புகிறாரா எடப்பாடி பழனிசாமி தான் தெரியல. இப்போதைய கூட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஆலோசனை கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இல்லங்க புறக்கணிச்சிடுறாரு. அந்த இல்லங்க ஒரு அவர் ரகசியமா கூப்பிட்டு சொல்லிட்டாரு. இவர் புதுசா போட்டிருக்காருல மாட சொல்லரு. அவங்க எல்லாத்துட்டயும் பழைய ஆட்கள் ரொம்ப ரொம்ப வேண்டிய ஆட்கள். அதாவது சி.வி. சண்முகத்துக்கு ரொம்ப வேண்டிய ஆட்கள் யாரா இருந்தா பசுபதிட்ட கூப்பிட்டு அவங்களெல்லாம் நீக்கிட்டு வேற ஆள போடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கண்டிப்பா பொதுக்குழுவோ, செயற்குழு கூட்டமோ, இல்ல வேற நிர்வாகிகள் கூட்டம் நடத்தும்போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, பிரச்சனை ஆயிடக்கூடாது, அசிங்கமாயிடும். தெளிவாயிக்க. சி.வி. சண்முகம் ஆதரவாளர் யாரா இருந்தாலும் ஒன்றிய செயலாளரோ, நகர செயலாளரோ தூக்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சொல்லிட்டாரு. அது வந்து சரியா இருக்காதுல்ல. கட்சியை சுத்தமா அழிக்கிறதுக்கான வழி தானே அது. ஓகே. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.